Good evening, everyone. இன்னைக்கு கிளாஸ்ல நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல பவர் பாயிண்ட் பார்க்குறது சம்பந்தமா பேசியிருந்தோம். பவர் பாயிண்ட் நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண வேணும்னு சொன்னால் சார் கொஞ்சம் ஜேர்னியில் இருக்கிறதுனால பிரயாணத்தில் இருக்கிறதுனால அவருக்கு பவர் பாயிண்ட் கண்டக்ட் பண்ணிக்கல கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ வித் பவர் பாயிண்ட். ஸோ நான் இந்த கிளாஸ்ல எக்ஸஸ் எங்களோட அடுத்த மொழியிலான எக்ஸஸ் சம்பந்தமாக பேசிக்கான விஷயங்கள் பார்ப்போம். எக்ஸஸை பொறுத்தவரையில எக்ஸஸ்ங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகிக்கிறது. டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி சம்பந்தமாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகி, அதாவது கம்ப்யூட்டர் ஐடி ரிலேட்டடான பீப்புள்ஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணக்கூடியவங்க, அதே மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸோட டச் ஆனவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆகிக்கும், ஹெல்ப் ஆமிக்கும். ஏன்னு சொன்னடா எங்களுக்கு தெரியும், ஒரு அப்ளிகேஷன் நாங்கள் டெவலப் பண்ணுவதாக இருந்தால், ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுவதாக இருந்தால் அது டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் ஆகிக்கலாம், அல்லது சர்வரோட சம்மந்தப்பட்டது, அதாவது வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனாக இருக்கலாம், அல்லது சிஸ்டம் பேஸ்ட் அப்ளிகேஷனாக இருக்கலாம். எப்படியா இருந்தாலும் கட்டாயம் டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி இருந்தால்தான் அது ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரோக்ராமாக அது கன்சிடர் பண்ணப்படும். ஸோ எக்ஸஸ்ங்கிறது எங்களுக்கெல்லாம் தெரியும், டேட்டாபேஸ், அதாவது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்ளிகேஷன் தான் இது. நான் எப்படி வேர்டை வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்னு சொன்னோமோ, எக்ஸலை ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர்னு சொன்னோமோ, அதே மாதிரி எக்ஸஸ்ங்கிற மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸ்ங்கிற டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்ளிகேஷனாக நாங்கள் என்ன செய்வோம், அடிப்படை பண்ணுவோம். அதாவது இந்த எக்ஸஸை யூஸ் பண்ணி எங்களுக்கு என்னென்ன வேலை செய்ய இயலும். இப்போ நாங்கள் ஒரு வேர்ட் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எங்களுக்கு லெட்டர்ஸ் டைப் பண்ணுறது, அதே மாதிரி எங்களுடைய ஒர்க்ஸ் செஞ்சு கொள்ள சம்மந்தமாக நான் பார்த்தோம். அதே மாதிரி எக்ஸலை யூஸ் பண்ணி நாங்கள் கல்குலேஷன் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறது, ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது சம்மந்தமாக பார்த்தோம். அதே மாதிரி பவர் பாயிண்ட் படிக்கிற நேரத்தில் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்லைட்ஸ் கிரியேட் பண்ணி ப்ரெசன்டேஷனுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லணும். எக்ஸஸ் டேட்டாபேஸ் மேனேஜ் பண்ணுவதற்காக, அதாவது செட் ஆஃப் டேட்டாஸ், ஒரு செட்டான டேட்டாவை மேனேஜ் பண்ணுவதற்காக யூஸ் பண்ணப்படக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் தான் எக்ஸஸ் நாம பார்க்கலாம். எனக்கு லேசா சொல்லலாம். இன்னும் லேசா சொல்றதாக இருந்ததுன்னு சொன்னால், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் எக்ஸஸ்ங்கிறது ஒரு டூல். அந்த டூலை யூஸ் பண்ணி நாங்க கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஒரு கலெக்ஷன் என்ன செய்யறதுனாங்க ஆர்கனைஸ் பண்ணிக்கொள்வது. ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட வியூல நாங்கள் என்ன செய்யறது, அரேஞ்ச் பண்ணுவதற்கான ஒரு ஈஸி வே தான் எக்ஸஸ். எக்ஸஸை பொறுத்தவரையில ஜஸ்ட் ஒரு டூல் தான். இப்போ நாங்கள் நேரத்தோடையும் சொன்னோம், ஸ்ப்ரெட்ஷீட் படிக்கக்கூடிய சொன்னோம். எக்ஸலுங்கிறது ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கான ஒரு டூல். அதே மாதிரி அது அல்லாம நிறைய டூல்ஸும் என்ன செஞ்சிருக்குது, ஸ்ப்ரெட்ஷீட்டுக்காக வேண்டி கிரியேட் பண்ணப்படும் மார்க்கெட்ல இருக்குதுன்னு சொன்னோம். அதே மாதிரி டேட்டா பேஸ் மேனேஜ் பண்ணுவதற்காக, இப்போ டேட்டா பேஸ் சொன்னால் நாங்கள் சொன்னோம், டேட்டாஸை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஆர்டர்ல நாங்கள் அடுக்கி எடுக்கிறதுக்காக வேண்டி பயன்படுத்துகிற ஒரு சாஃப்ட்வேர் தான், ஒரு சிஸ்டம் தான் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். எப்படி உங்களுக்கு சாம்பிளுக்கு நீங்க இமேஜின் பண்ணுவதாக இருந்தது சொன்னால், ஒரு கபர்ட் எடுத்துக்கலாம். கபர்ட்ல என்ன செய்வோம் நாங்கள், ட்ரெஸ், அதே மாதிரி வேற வேற திங்ஸ் எல்லாம் என்ன செய்வோம் நாங்கள் ஒரு ஐட்டம் வைஸாக நாங்கள் டிவைட் பண்ணி பிரித்து அடுக்கி வச்சுப்போம். அதே மாதிரி தான் டேட்டா பேஸுங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக்கான டேட்டாவை என்ன செய்யறது நாங்கள் கேட்டகரைஸ் பண்றது. எப்படி எங்களுக்கு எந்த வகையில தேவையோ அந்த அடிப்படையில நாங்கள் என்ன செய்யறது, அதை கேட்டகரைஸ் பண்ணி ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்வதற்கான ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இப்படி எங்களோட டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணுவதற்காக நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான், ஒரு டூல் தான்
ஒரு கருவி தான் வந்து எக்ஸஸ். எக்ஸஸ் இல்லாம எங்களுக்கு மை எஸ்கியூஎல் அப்படின்னு சொல்லி ஒரு மை எஸ்கியூஎல் பேக் பிரான்ச் அப்படி இருக்குது. அதே மாதிரி எங்களுக்கு நான் சேவர்ஸ் யூஸ் பண்ணுவோமா இருந்தேன், ஜேம் சேவர், வேம் சேவர்னு சொல்லி சேவர்ஸ் யூஸ் பண்ணுவோமா இருந்தேன்னு சொன்னனால எங்களுக்கு அதுல வந்து பிஹெச்பி மை அட்மின்ல வரக்கூடிய டேட்டா பேஸ் இருக்குது. ஓகே, இப்படியாக எங்களுக்கு வேற வேரியஸ் டூல்ஸ் எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் மார்க்கெட்ல இருக்குது. ஸோ நாங்கள் இங்கே வந்து படிக்கிறது வந்து எக்ஸஸ். ஸோ இந்த எக்ஸஸ் வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான டூல். இதில் வந்து நாங்கள் மெனுவலாக கோடிங் டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ மை எஸ்கியூஎல்லாம் பொறுத்த வரையில் அது வந்து நாங்கள் ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணணும்னு சொன்னால் சம் செட் ஆஃப் கோட்ஸ் எழுதணும். எழுதினால்தான் எங்களுக்கு என்ன செய்யும், அந்த டேட்டா பேஸ் வந்து கிரியேட் ஆகும். டேபிள் கிரியேட் பண்ணுவதாக இருந்தாலும், query கிரியேட் பண்ணுவதாக இருந்தாலும், எந்த ஒரு ஒர்க்குக்கும் நாங்க அங்க நீ கட்டாயம் கோட் கிரியேட் பண்ணணும். கோட் டெவலப் பண்ணாதான், டைப் பண்ணால்தான் எங்களுக்கு அந்த ஒர்க் நடக்கும். ஆனா இந்த எக்ஸஸை பொறுத்தவரையில எங்களுக்கு எல்லாமே ஜியூஐ, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், நாங்கள் தேவையானதை செலக்ட் பண்ணி கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரி என்ன செய்யும் எங்களுக்கு இந்த எக்ஸஸ் சாஃப்ட்வேர் வந்து டூல் வந்து டெவலப் பண்ண பத்திக்கு. ஸோ எங்களுக்கு இதை என்ன செய்யலாம், லேசான மெத்தட்ல யூஸ் பண்ணி கொள்ளலாம். அப்ப டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொன்னனால நாங்கள் நேரத்தோட சொன்ன மாதிரி தான் ஒரு பர்சன்ட இல்லாட்டி ஒரு திங்ட, ஏதாவது திங்ட டீட்டெயில் என்ன செய்யறது, நான் ஸ்டோர் பண்றதுக்கு, ஆர்கனைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ரூல் ஒரு சிஸ்டம் தான் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். உதாரணத்துக்கு நான் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லலாம். ஸ்டூடெண்ட் டீட்டெயில் சொன்னா என்ன இருக்குது, அதுல ஸ்டூடெண்ட் ஐடிக்கும் ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அதே மாதிரி ஸ்டூடெண்ட் டேட் ஆஃப் பர்த், போட்டோ ஈக்கும், அதே மாதிரி இமெயில் ஐடி, ஃபோன் கான்டாக்ட் நம்பர், பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ்னு சொல்லி ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் நாங்கள் எடுத்து சொன்னால் ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக டேட்டா பேஸ் ஒன்று கிரியேட் பண்ண சொன்னால் அது ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ்ல இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே ஈக்கும். அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் டீட்டெயில் டேட்டா பேஸ் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அந்த ப்ராடக்டுடைய நேமிக்கும், ப்ராடக்ட்டுக்கு நம்பர் யூனிக் நம்பர் சீக்குமா இருந்தால் அந்த நம்பர் சீக்கும் அந்த டேட்டா பேஸ் டேபிள்ல. அதே மாதிரி அந்த ப்ராடக்ட்டுக்குரிய எக்ஸாம்பிளுக்கு மேனுஃபேக்சர் டேட், எக்ஸ்பயர் டேட் ஈக்கும். இதே மாதிரி அதே மாதிரி மேடின் எங்க இருந்து அது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டுச்சுன்னு சில டீட்டெயில்ஸ், இதை மாதிரியான டீட்டெயில்ஸ் அங்கே ஈக்கும். ஓகேவா? அப்ப இதுதான் வந்து டேட்டா பேஸ். அப்ப இது வந்து ஒரு சிம்பிளா என்ன செஞ்சு கொள்ளுங்க, விலை கொள்ளுங்க, மைண்டுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. எங்களோட டேட்டாவை வந்து என்ன செய்யறது, நாங்க செட்டாக ஆர்கனைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி எங்களுக்கு எந்த அடிப்படையில தேவையோ அந்த ஆர்டர்ல என்ன செய்யற அடிக்கொள்ளுது. இப்ப நாங்க என்ன செய்யறோம், ஹோம்ல வந்து எங்களோட கிச்சன்ல நாங்க திங்ஸை வந்து என்ன செய்வோம், ஆர்டர் பண்ணி அடுக்கி ஆர்கனைஸ் பண்ணி அடுக்கி கொள்வோம் இல்லையா? அப்ப எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்க அடிக்குவோம். அதே மாதிரி தான் இந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்திலையும் எங்களுக்கு டேட்டாஸ் வந்து எங்களுக்கு தேவையான விதத்துல என்ன செய்யறது, அடுக்கி எடுத்துக்கொள்றது, ஆர்கனைஸ் பண்ணி என்ன செய்யறது, அனலைஸ் பண்ணி எடுத்துக்கொள்றது. இப்ப இதை பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு டேட்டா பேஸ் மேனேஜ் எக்ஸஸ்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட எக்ஸல் மாதிரி தான். ஆனா எக்ஸல் வந்து கல்குலேஷன் மெத்தட்ஸுக்காக, கல்குலேஷனுக்காக வேண்டி வைக்கப்பட்டிருக்கிற அதே நேரத்துல எக்ஸஸ்ங்கிறது டேட்டா ஆர்கனைசேஷனுக்காக வேண்டி வைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? எங்களுக்கு எக்ஸல் யூஸ் பண்ணி எக்ஸஸ் வேலையும் செஞ்சு கொள்ளலாம். இப்போ எக்ஸஸ்ல வந்து என்ன செய்யறது, நாங்க டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணலாம் இல்லையா? இமெயில் ஐடி கலெக்ட் பண்ணலாம், அதே மாதிரி ஃபுல் நேம், லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், அதே மாதிரி நேம் வித் இனிஷியல், இமெயில் ஐடின்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு பர்சன் நேம் என்ன செய்யலாம், ஒரு டீட்டெயில்ஸ் என்ன செஞ்சு கொள்ளலாம், எங்களுக்கு செட் ஆஃப் டீட்டெயில்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் எக்ஸல். ஆனா எக்ஸல்ங்கிறது அந்த டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுவதற்காக வைக்கப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் இல்லை. எக்ஸல்ங்கிறது நாங்கள் பார்த்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் ஈஸியாக செஞ்சுக்கொள்ள யூஸ் பண்ணுவதற்காக வேண்டி கிரியேட் பண்ணப்பட்ட, டெவலப் பண்ணப்பட்ட ஒரு டூல் தான் எக்ஸல். ஸோ எங்களுக்கு டேட்டா சம்பந்தமான வேலைகளை நாங்கள் செய்வதாக இருந்தால் அப்ப ஒவ்வொன்றையும் நாங்கள் அதுக்குரிய டூல் யூஸ் பண்ணி தானே செய்யணும் இல்லையா? ஸோ அப்போ எங்களை டேட்டா பேஸ் டேட்டா சம்பந்தமான வேலைகளை நாங்கள் செஞ்சு கொள்ளணுமாக இருந்துன்னு சொன்னால் நான் கட்டாயம் இந்த டேட்டா பேஸ் எக்ஸஸ் யூஸ் பண்ணி தான் அந்த வேலைகளை செஞ்சு கொள்வோம். ஈவன் நாங்கள் ஒரு கண்டக்ட் டீட்டெயில் ஸ்டோர் பண்ணுவோம் எக்ஸல்லையும் எங்களுக்கு அந்த ஒர்க் செஞ்சு கொள்ளலாம். ஆனால் வந்து
டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி இந்த எக்ஸஸ் டூல் யூஸ் பண்ணி நாங்கள் செய்யறது வந்து ஒரு ப்ராப்பர் வேயாக இருக்கும். எங்களுக்கு தேவையான கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நாங்கள் என்ன செய்யறது, ஒரு டேட்டா ஆர்கனைஸ் பண்ணி என்ன செய்யறது, எடுத்துக்கொள்றது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இன்டர்ஃபேஸை பார்த்தீங்கன்னு சொன்னதால் எங்களுக்கு இது ஃபெமிலியர் இருக்குது. ஹோம், நியூ, ஓப்பன், இதே மாதிரி தானே செஞ்சு எக்ஸல் அதே மாதிரி வேர்ட் படிக்கிற நேரத்துல இதே மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் ஓப்பன் பண்ணனே வந்துச்சு இல்லையா, எக்ஸஸ். இதுல பாருங்க எங்களுக்கு blank டேட்டா பேஸ் இருக்குது. அதே மாதிரி சில டெம்ப்ளேட்ஸ் தந்திக்கிறான். இதே மாதிரி எங்களுக்கு மோர் டெம்ப்ளேட்ஸ் இன்னைக்கு ஜென்ரேட் பண்ணி எடுக்கலாம். இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குமா இருந்ததுன்னா இன்னைக்கு என்ன செய்வாங்க எங்களுக்கு இங்க பாருங்க, அசஸ் ட்ரெக்கிங், கண்டெக்ட், இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், இவெண்ட் மேனேஜ்மெண்ட், டாஸ்க் மேனேஜ்மெண்ட், நியூட்ரிஷன் ட்ரெக்கிங். அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா பேஸோட சம்பந்தப்பட்ட இது வந்து எங்களுக்கு எக்ஸல்ல செஞ்சு கொள்ளேருமாக இருந்தாலும் டேட்டா பேஸ் எக்ஸஸ்ல செய்யறது தான் ப்ராப்பரான வே என்பதை எங்களுக்கு என்ன செஞ்சுக்கலாம். இதை நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா வேலை வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ், டைம் அண்ட் பில்லிங், பர்சனல் கான்டாக்ட் மேனேஜர், அதே மாதிரி கஸ்டமர் சர்வீஸ், இதை மாதிரியான சில டெம்ப்ளெட்ஸ் எங்களுக்கு தந்திக்கிறாங்க. நான் என்ன செஞ்சுக்கொள்ளலாம், எடுத்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் முதலாவதாக blank டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் நியூவாக அதில் என்டர் ஆகிறதுனால நாங்கள் வந்து முதலாவது என்ன செஞ்சு கொள்ளணும், ஒரு டேட்டா பேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு விளைக்கணும். அப்புறம் என்ன செய்யலாம், எங்களுக்கு தேவைன்னு சொன்னா இன்னைக்கு ஆன்லைன்ல சில டெம்ப்ளேட்ஸ் சர்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது இந்த blank டேட்டா பேஸை நான் கிளிக் பண்ணோன்னே எங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? எங்களுக்கு blank டேட்டா பேஸ் கிளிக் பண்ணினோடனே எங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த டயலாக் பாக்ஸ் என்னத்தை சொல்லுதுன்னு சொன்னால், இந்த டேட்டா பேஸை கிரியேட் பண்ண கொள்ள நீங்க அதுக்குரிய ஒரு நேம் கொடுக்கணும். அந்த நேம் என்னன்றது எங்களுக்கு இங்க கேட்குது. இப்ப நாங்க நேரத்தோட படிச்சதெல்லாம் வந்து வேர்ட் ஆயிக்கலாம் அல்லது எக்ஸல் ஆகிக்கலாம். இந்த ரெண்டையும் பொறுத்தவரையில நாங்க எங்களோட ஒர்க்கை செஞ்சுட்டு என்ன செய்யலாம், எங்களுக்கு தேவையானதுல சேவ் பண்ணி கொள்ளலாம். ஆனா வந்து நாங்க நேரத்தோட சொன்னோம், கிளாஸ் ஸ்டார்ட்லேயே சொல்லிக்கிறோம், நாங்கள் எந்த ஒர்க் செய்யறதாக இருந்தாலும் கட்டாயம் வந்து சர்வ் பண்ணிட்டு கண்டினியூவா நாங்கள் எங்களோட ஒர்க்கை செய்யணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அப்படி இருந்தாலும் எங்களுக்கு வேர்ட்ல வந்து இப்படி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகாது. வந்தோடனே சர்வ் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் நாங்கள் அன்னைக்கு வராது. ஆனா டேட்டா பேஸ் எக்ஸஸை பொறுத்த வரையில நாங்க பிளாங்க் டேட்டா பேஸ் வந்து கிரியேட் பண்ணக்குள்ள கட்டாயம் எங்கள்கிட்ட அது வந்து அந்த டேட்டா பேஸுக்குரிய பிளாங்க் டேட்டா பேஸுக்குரிய நேமை கிரியேட் பண்ண சொல்லி வரும். ஓகேவா? தென் எங்களுக்கு எந்த லொக்கேஷன்ல நாங்கள் சேவ் பண்ணணுமோ அந்த லொக்கேஷனுக்கு கீழே வந்து. ஸோ நாங்கள் என்ன செய்வோம், டேட்டா பேஸ் 2 அப்படின்னு என்ன செய்வோம், நேம வைப்போம். இதுல பாருங்க பின்ன எக்ஸ்டென்ஷன் ACCDB, XSDB. இப்போ நான் வேர்ட் படிக்கக்குள்ள எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்லலாம், ஸ்டூடெண்ட் டாட் டாக்ஸ் நீக்கும் இல்லையா, டாக் நீக்கும் DOC டாக். அதே மாதிரி எக்ஸல் இருந்துச்சுன்னா XLSX வைக்கும் இல்லையா. அதே பவர் பாயிண்ட் ஆகிக்குமா PPTX நீக்கும். இங்க எக்ஸஸ் நாங்க ஒரு ஃபைல் கிரியேட் பண்ற டைம்ல அந்த எக்ஸஸ் எக்ஸ்டென்ஷன் வந்து எப்படி இருக்கும், ACCDB தான் நீக்கும். ஓகேவா? தென் நாங்கள் என்ன செய்வோம், கிரியேட் இதை கொடுத்தோன்னே எங்களுக்கு ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் ஆகிடும். பாருங்க இன்னைக்கு டேபிள் ஒன் இருக்குது. இன்னைக்கு எங்களுக்கு டோவாவே ஐடி அப்படின்னு ஒரு ஃபீல்டு தந்திக்கிறான். இப்போ இதை பாருங்க, இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஷீட்டை ஹேண்டில் பண்ண மாதிரி சில டேட்டாஸ் மாதிரி ஃபீல்ட்ஸ் தந்திக்கிறான். ஓகேவா? இதுலேயும் வந்து நாங்கள் விலையும் கொள்ளணும், மேலே வாரதெல்லாம் வந்து காலம், இன்னொரு நேம் சொல்லுவோம் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? மேலே வாரதெல்லாம் ஃபீல்டு, ஐடி, நேம், ஏஜ், டேட் ஆஃப் பர்த், அதே மாதிரி இமெயில், கான்டாக்ட் நம்பர், இதெல்லாம் வந்து ஃபீல்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை வந்து ரோஸ்ன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஒரு வரி இல்லையா, ரோ. இது வந்து கொலம்னு சொல்லுவோம் அல்லது ஃபீல்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த டேர்ம் வேர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. தென் எங்களுக்கு வந்து நாங்க எக்ஸஸ் படிக்கக்குள்ள முக்கியமா ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டியது, ஆஹ் இதுல நாங்க முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், கிரியேட் என்ற ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய டேபிள், குவாரிஸ், ஃபார்ம்ஸ், ரிப்போர்ட்ஸ், இவ்வளவு தான் எக்ஸஸ்ல
ரிப்பீட் ஆகி முக்கிய மெயினான ஃபீச்சர்ஸ் இருக்குது. சரிதானே? கிரியேட்ல நாங்கள் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுவோம் எங்களோட டேட்டாவை என்ன ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுவதற்காக. குவாரிஸ் கிரியேட் பண்ணுவோம். அந்த டேபிள்ல இருந்து சில குவாரிஸ்னு சொன்னதால் எங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை மட்டும் என்ன செய்யறது எடுத்துக்கொள்வதற்காக. அதே மாதிரி ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஃபார்ம்ஸ் என்னத்தை கிரியேட் பண்ணோம்னு சொன்னா இப்போ நாங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒரு டீட்டெயிலை எடுக்கிறதுக்காக ஒரு தட்டு டீட்டெயில் கலெக்ட் பண்ணுவதற்காக ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்றது. அப்போ ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணுவோம். டேபிள்ஸை வச்சு ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணுவோம். அண்ட் தென் ரிப்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த குவாரிஸ், ஃபார்ம்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் இந்த மூணுக்கும் வந்து பேசிக் டேபிள்ஸ். இப்போ நாங்கள் முதலாவதாக படிக்க வேண்டியது டேபிள்ஸ். டேபிள்ஸ் கிரியேட் பண்ணினால்தான் எங்களுக்கு குவாரிஸ், ஃபார்ம்ஸ், ரிப்போர்ட்ஸ் கிரியேட் பண்ண இயலும். ஸோ எங்களுக்கு இதுல நிச்சயமா தேவைப்பட்டது டேபிள்ஸ் கட்டாயம் நாங்கள் செஞ்சு கொள்ளும். எப்படி கிரியேட் பண்றது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுங்கிறத கட்டாயம் பார்ப்போம். தென் குவாரிஸ் படிக்க போறோம். தென் ஃபார்ம்ஸ் படிக்க போறோம். ரிப்போர்ட்ஸ் பெருசான செய்ய தேவைப்படாது எங்களுக்கு, இங்க தேவைப்படாது. இன்னும் நாங்கள் அட்வான்ஸா போவதாக இருந்தால் ரிப்போர்ட்ஸ், மேக்ரோஸ் அண்ட் கோட்ஸ் சம்பந்தமாக நான் படிக்கலாம். அப்ப பொதுவா வந்து எக்ஸஸை பொறுத்தவரையில எங்களுக்கு எக்ஸல் மாதிரி, வேர்ட் மாதிரி, அதே மாதிரி ஆர் ஈவன் பவர் பாயிண்ட் மாதிரி ரொம்பவே தேவைப்படுறது இல்லை இல்லையா? எங்களுக்கு வந்து தேவைப்படாது. எக்ஸஸ் வந்து கூடுதலா தேவைப்படுறது ஐடி ரிலேட்டடான ஸ்டூடெண்ட்ஸ், அதுல இருக்கக்கூடியவங்களுக்கு தான், ப்ரோக்ராமிங்கோட சம்மந்தப்பட்டவங்க, டேட்டா பேஸ் கிரியேட் பண்றவங்களுக்கு தான் ரொம்ப இது யூஸ்ஃபுல் ஆயிக்கும். ரொம்ப அவங்க டீப்பா போக வேண்டிய. ஸோ எங்களுக்கு வந்து இதை வந்து ஒரு ஓவியூவாக எக்ஸஸ்ன்னு சொன்னால் இதுதான் எக்ஸஸ்ல இப்படித்தான் டேபிள் கிரியேட் பண்ணுவோம், குவாரிஸ் கிரியேட் பண்ணுவோம், ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணுவோம், ரிப்போர்ட்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு ஓவராலான ஐடியா இருந்துட்டு சொன்னதால எங்களுக்கு என்ன போதும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நாங்கள் வந்து பேசிக்காக சில விஷயங்கள் மட்டும் படிக்கிறதுனால எங்களுக்கு இவ்வளோ டேட்டாஸும் என்ன இவ்வளோ ஃபீச்சர்ஸும் நாங்கள் படித்தால் போதும். அடுத்தது எக்ஸ்டர்னல் டேட்டான்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது எங்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய டேட்டாவை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். வெளியில் இருக்கிறது வந்து ஒரு வேர்ட் ஃபைல் ஆயிக்கலாம், அல்லது ஒரு எக்ஸல் ஃபைல் ஆயிக்கலாம், HTML ஃபைல் ஆயிக்கலாம், ஒரு டெக்ஸ்ட், ஒரு ஈவன் டெக்ஸ்ட் ஃபைலாக ஆயிக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்த ஃபைலை நாங்கள் என்ன செய்யறது இங்கே இம்போர்ட் பண்ணி எடுத்துக்கொள்றது, அல்லது எக்ஸ்போர்ட் பண்றது இங்க இருந்து சரிதானே, எக்ஸ்போர்ட் பண்றது அல்லது இம்போர்ட் பண்ணி எடுக்கிறது. அப்ப வெளியில இருந்து ஒரு டேட்டாவை நாங்க எடுத்துக்கொள்றது, இல்லாட்டி இங்க இருந்து நாங்க என்ன செய்யறது எக்ஸஸ் ஃபைலை வந்து எக்ஸல் ஃபைலாக மாத்திக்கொள்றது. ஓகேவா? அடுத்த டேட்டா பேஸ் டூல்ஸ் நீக்கு. இது டேட்டா பேஸ் டூல்ஸ்ங்கிறது எங்களுக்கு இங்க அவசியப்படாதுன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னா ரிலேஷன்ஷிப்ஸ் கிரியேட் பண்றதெல்லாம் வந்து நாங்க அட்வான்ஸா போற டைம்ல தான் இது ரொம்ப தேவைப்படும். அதாவது ஃபாரின் கீ, அதே மாதிரி பிரைமரி கீ, அதே மாதிரியான கீஸ் கிரியேட் பண்ணி 2 டேபிள்ஸ், ஒரு 3 or 4 டேபிள்ஸ் என்ன செய்யறது நாங்க ரிலேஷன்ஷிப் கொடுத்து கிரியேட் பண்றது. ஓகேவா? ஓகே. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இதுல ஹோம் டேப்ல சில ஃபீச்சர்ஸ் தந்திக்கிறாங்க. இதுல வந்து எங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது எங்களுக்கு தெரிஞ்சது இல்லையா, ஃபெமிலியர் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங், டெக்ஸ்டோட சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ், ஃபொண்ட் மாத்துறது, ஃபொண்ட் சைஸ், குவாலிட்டி, டெலிட்டி சம்பந்தமா நான் பார்த்திக்கிறேன். அதே மாதிரி ஃபைண்ட் அண்ட் ஆப்ஷன் வந்து எங்களுக்கு இந்த டேட்டா பேஸ்ல ஒரு டீட்டெயில், ஒருத்தரை பத்தின டீட்டெயில் தேவை, சர்ச் பண்ணி எடுக்கணும்னு சொன்னால் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகேவா? தென் ஸ்பெல் செக்கிங், அதே மாதிரி ரிஃப்ரெஷ் ஆப்ஷன் நாங்கள் வந்து எக்ஸல்ல பார்த்தோம் இல்லையா, ஒரு டேட்டாவை பிவோட் டேபிள் பார்க்குற டைம்ல. ஓகேவா? அடுத்தது ஷார்ட் அண்ட் ஃபில்டர். இந்த ஷார்ட் அண்ட் ஃபில்டர் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் ஒன்ஸ் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணதுக்கு பின்னால் எங்களுக்கு என்ன செய்யும், ஷார்ட் பண்ணுவதற்கான ஆப்ஷன்ஸ் இங்கே எனேபிள் ஆகும். இப்போ வந்து என்ன செஞ்சு டிசேபிள் ஆகிக்குது நாங்கள் ஒரு டேட்டா கிரியேட் பண்ண ஆத்தால. தென் எங்களுக்கு வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுவதற்கான ஆப்ஷன் இங்கே இருக்குது, எங்களுக்கு தெரிஞ்சது. அடுத்து வந்து வியூஸ் வந்து நாங்கள் ஒவ்வொரு இதுலையும் பார்க்கறது தான் இல்லையா. எக்ஸல்லையும் பார்த்தோம், வேர்ட்லையும் பார்த்தோம், அதே மாதிரி எக்ஸஸ்லையும் வியூ ஆப்ஷன் பாருங்க. இன்னைக்கு 2 வியூ ஆப்ஷன் தந்திக்கு, ஒன்று டேட்டா பேஸ் வியூ, அடுத்தது டிசைன் வியூ. ஓகேவா? டேட்டா பேஸ் வியூல தான் இப்ப நாங்க இருக்கிறோம். ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணினால் எங்களுக்கு வியூ வந்து இப்படித்தான் நீக்கும் என்றதான் இந்த வியூ.
தென் டிசைன் வியூ. நாங்க டேட்டா பேஸை கிரியேட் பண்றதுக்கு முன்னால அந்த டேட்டா பேஸை டிசைன் பண்ணுவோம் இல்லையா, எங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த இங்க ஐடி வந்திக்கிறோம், இங்க எனக்கு நேம் வரணும், இங்க எனக்கு ஏஜ் வரணும், இங்க எனக்கு டேட் ஆஃப் பர்த் வரணும், இமெயில் ஐடி வரணும் அப்படின்னு சொல்லி தேவையான ஃபீல்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நாங்க இனி ஃபில் பண்ணுவோம். அப்ப அங்கனைக்கு டேட்டா பேஸ் டேட்டா ஷீட் வியூல வச்சுட்டு என்ன செய்ய முடியாது, எங்களுக்கு அந்த டிசைனிங் வேலையெல்லாம் செய்ய முடியாது. அப்ப டிசைனிங் வேலையை நாங்கள் செய்வதாக இருந்தால் டிசைன் வியூல தான் செய்வோம். ஓகேவா? எங்களுக்கு இதே ஆப்ஷன் வந்து இங்க பாத்தீங்கன்னு சொன்னா கீழவும் தந்திக்கிறோம். ஓகேவா? டிசைன் வியூ அண்ட் டேட்டா ஷீட் வியூ. இப்ப நான் நேரத்தோட சொன்ன மாதிரி இப்ப நான் நேரத்தோட சொன்ன மாதிரி முதலாவது நான் என்ன செஞ்சோம், ஒரு டேபிள் கிரியேட் பண்ண ரெடி ஆயிக்கும். இப்ப இதுல வந்து ஒட்டோவா எங்களுக்கு டேபிள் ஒன்னு தந்திக்கிறாங்க. ஓகேவா? இந்த டேபிள் ஒன் என்ன செய்யலாம், நாங்க க்ளோஸ் பண்ணிட்டு ஓனாக நாங்க ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுவோம். முதலாவது டேபிள் கிரியேட் பண்றதுக்கு நாங்க கிரியேட்னு ஆப்ஷனுக்கு போயிட்டு, ஓகேவா, டேபிள் டிசைன்ல நாங்க கிளிக் பண்ண சொன்னா எங்களுக்கு இப்படியாக ஒரு வியூ வந்து ஓப்பன் ஆகும். இந்த வியூக்கு பேர் தான் டிசைன் வியூ. இப்போ பாருங்க, டிசைன் வியூல இருக்கிறோம். இந்த டிசைன் வியூவை நாங்க மாத்தினோம், டேட்டா ஷீட் வியூக்கு மாத்தினு சொன்னால் இதுதானே டேட்டா ஷீட் வியூக்கு மாத்தினு சொன்னா நாங்க நேரத்தோட இருந்த மாதிரி அதை மாத்திக்கொள்ளலாம். ஓகேவா? தென் இப்போ ஃபீல்ட் நேம்னு சொல்றது நான் நேரத்தோட சொன்ன மேல வந்துச்சு தானே கொலம், ஃபீல்ட் நேம் நேரத்தோட ஐடின்னு வந்துச்சு. அப்புறம் நான் ஏஜ் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஃபீல்ட் நேம்டு இப்போ நாங்கள் இங்கே கொடுக்குறது அவ்வளோ மேலே கொலம் வைஸாக வரப்போகுது. ஓகேவா? தென் டேட்டா டைப்னு ஒரு ஆப்ஷன் தந்திக்கிறோம். டேட்டா டைப்னு ஒரு ஆப்ஷன், அதாவது நாங்கள் இன்னைக்கு என்ன ஃபீல்டை கொடுக்க போறோம். இப்போ நேம்டு கொடுத்தோன்னு சொன்னால் அந்த நேம்ட டேட்டா டைப் எப்படி வரும், நேம் வந்து டெக்ஸ்டா வரணும் இல்லையா. அடுத்தது இன்னைக்கு டேட் ஆஃப் பர்த்னு கொடுத்தோன்னு சொன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து டெக்ஸ்ட் கொடுக்கறது. நாங்க என்ன சொல்லணும், டேட் அண்ட் டைம் இதுல கொடுக்கும். எக்ஸல் படிக்கவளே நான் சொன்னேன். அப்ப தேவையான டேட்டா டைப் நாங்க என்ன செஞ்சோம், இங்கே செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளும். அடுத்து இன்னைக்கு போட்டோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்தோன்னு சொன்னால் போட்டோவுக்கு வந்து ஓஎல்இ ஆப்ஜெக்ட், சரிதானே, ஓஎல்இ அதாவது ஆப்ஜெக்ட் லிங்கிங் ஓ எம்பெடிங் ஆப்ஷன், அதை கொடுத்துக்கலாம். ஓகேவா? அல்லது அட்டேச் ஆப்ஷன். அப்ப நான் ஓனோட கிரியேட் பண்ண போனா என்ன செய்வோம், சம்மந்தமா பார்ப்போம். இப்ப நாம முதலாவது என்ன செய்ய வேண்டும் சொன்னால் ஃபீல்ட் நேம்ல இதை நாங்க ஒரு ஸ்டூடெண்ட்காக வேண்டிய ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸ்டூடெண்ட் டேபிளை நாங்க எடுத்துக்கொண்டோம் சொன்னால் ஸ்டூடெண்ட் டேபிள்ல முதலாவதாக ஸ்டூடெண்ட் ஐடிக்கு முடியாது. இந்த ஸ்டூடெண்ட் ஐடியை பொறுத்தவரையில ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஐடி தான் நீக்கு, அதே மாதிரி இன்னொருத்தருக்கு அது ஐடி இருக்காது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் ஒருத்தருக்கு ஒரு நேம் நீக்கும், அதே நேம் இன்னொருத்தருக்கு நீக்கலாம் இல்லையா. அப்ப ஸ்டூடெண்ட் ஐடி யூனிக்காக இருக்கக்கூடிய ஃபீல்டை நாங்க என்ன செய்வோம், நாங்க ஃபர்ஸ்ட் கோடே கொடுப்போம். பாருங்க, ஸ்டூடெண்ட் ஐடி. ஓகே, அதோட ஐடி வந்து பாருங்க, டேட்டா டைப் வந்து ஒட்டோவா ஷார்ட் டெக்ஸ்ட்னு வந்திருக்குது. நாங்க வந்து என்ன செய்வோம், நம்பர் கொடுப்போம். ஓகேவா? ஐடி வந்து சாரி ஷார்ட் டெக்ஸ்ட்லேயே நம்பர்ஸ்னு கொடுத்தேன்னு சொன்னதால் எங்களுக்கு வந்து அதில் நம்பர்ஸ் மட்டும்தான் டைப் பண்ணே எழும். ஐடியை பொறுத்த வரையில ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லையா, சாரி ஐடி வந்து நம்பராக தான் இங்கே போயிடு. அப்போ 1 2 1 2 3 அப்படின்னு சொல்லி என்ன சரி ஸ்டூடெண்ட் ஐடி வரும். ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பராக இருந்தேன்னு சொன்னால் அது வந்து நம்பர்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் கலந்து கேரக்டர்ஸ் கலந்து வரும் இல்லையா. அப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படி கொடுத்தேன்னு சொன்னால் இங்க நீங்க ஷார்ட் டெக்ஸ்ட் இருக்கிறது. ஓகே, அதாவது ஷார்ட் டெக்ஸ்ட்னு சொன்னால் அதில் நம்பர்ஸும் கொடுக்கலாம், அதே நேரத்தில் டெக்ஸ்ட்டும் கொடுக்கலாம். ஓகேவா? அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படி வரும் இல்லையா, நம்பர்ஸும் கலந்து வரும், அதே மாதிரி டெக்ஸ்ட்டும் கலந்து வரும். தென் அவருடைய நேம் நேம் கொடுக்குறோம். நேம் வந்து
ஓகே, நேம் வந்து ஷார்ட் டெக்ஸ்ட். இங்க பாருங்க கீழே ஜென்ரல்ல ஃபீல்ட் சைஸ் 255 நீக்கு. ஓகேவா? ஷார்ட் டெக்ஸ்ட் கொடுத்தேன்னு சொன்னால் அந்த ஃபீல்ட்ல மொத்தம் எங்களுக்கு 255 லெட்டர்ஸ் தான் டைப் பண்ண இயலும். இதே இது நாங்க லாங் டெக்ஸ்ட் கொடுத்தோன்னு சொன்னதால எங்களுக்கு தேவையான அளவுக்கு என்ன செஞ்சு கொள்ளலாம், டெக்ஸ்ட் டைப் பண்ணி கொள்ளலாம். ஓகேவா? நேம் வந்து அவ்வளவுக்கு தேவைப்படாது இல்லையா? 255 லெட்டர்ஸ் டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஷார்ட் டெக்ஸ்ட்லேயே இருக்கிறோம். தென் வேற நாங்க என்ன செய்யலாம்? கோர்ஸ் கோர்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்போம், ஒரு ஃபீல்ட் கொடுப்போம். கோர்ஸ்ட நேம் வந்து என்ன செய்யலாம், ஷார்ட் டெக்ஸ்ட்ல இருக்கும். அதே மாதிரி டேட் ஆஃப் ஜாயினிங். டேட் ஆஃப் ஜாயின் டேட் ஆஃப் ஜாயின்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இங்க இன்னைக்கு டேட் ஆஃப் டைம் இந்த ஆப்ஷனை நாங்கள் என்ன செய்வோம் இன்னைக்கு எனபிள் பண்ணோம். உங்களுக்கு எக்ஸல்ல பார்த்தனா இருக்கும் இன்னைக்கு வந்து நம்பர்ஸ் இருந்துச்சு, அங்கே டேட் டைம் இருந்துச்சு, கரன்சி இருந்துச்சு. ஓகேவா? அதே மாதிரி இவ்வளோதான் இருந்துச்சு இல்லையா? இன்னைக்கு இவ்வளோதான் நீக்கு எக்ஸல்ல வந்து இதை விட அந்த பெர்சன்டேஜ் அந்த கல்குலேஷனோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஓகே, நான் இன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட் ஐடியை வந்து ஒட்டோ நம்பருக்கு கொடுக்குறேன். ஏன்னு சொன்னால் நான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டா என்டர் பண்ண என்ன செய்யணும், நம்பர் ஒட்டோவா விழுந்துட்டு போகணும் இல்லையா? சீரியல் நம்பர் விழுகுற மாதிரி. ஓகேவா? நான் இன்னைக்கு ஒட்டோ நம்பர் கொடுக்குறேன். தென் ஃபீஸ் ஃபீஸ் ஆப்ஷன்ல நான் கரன்சி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதுல உங்களுக்கு கரன்சில டாலர் தந்திக்கிறாங்க, யூரோ தந்திக்கிறாங்க. ஓகேவா? இந்த ரெண்டு ஃபார்ம் தான் தந்திக்கிறான் கரன்சில. இப்போ உங்களுக்கு என்ன செஞ்சுக்கலாம், இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த வந்து இதுல இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்னன்னு சொன்னால் மேல பாருங்க பிரைமரி கீன்ற ஆப்ஷன் தந்திக்கிறான். அதாவது பிரைமரி கீ அப்படின்னு சொன்னால் பிரைமரி கீ அப்படின்னு சொன்னால் ஒரு டேபிள் நாங்க கிரியேட் பண்ண டைம்ல அந்த டேபிள்ல யாரு எந்த ஃபீல்ட் யூனிக்கா இருக்கிறாரோ அவருக்கு நாங்க பிரைமரி கீ ஆப்ஷன் கொடுப்போம். ஓகேவா? இப்ப ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறவரு பிரைமரி கீயா வைக்கலாம். அதே நேரம் எங்களுக்கு ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் பிரைமரி கீயா வைக்கலாம். ஓகேவா? நேம்ங்கிறது சம்டைம்ஸ் என்ன செய்யலாம், ரெண்டு மூணு பேருக்கு ஒரே நேம் வரலாம். கோர்ஸ் ஒருத்தர் பல பேர் ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் ஜாயினிங் ஒரே டைம்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ்ங்கிறது ஒரே அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். அப்ப பிரைமரிக்கு நாங்க கொடுக்குற டைம்ல எந்த ஃபீல்டு யூனிக் ஆகிக்குதோ அந்த ஃபீல்டை நாங்கள் என்ன செய்வோம், செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு பிரைமரிக்கு எனபிள் பண்ணி வைப்போம். ஓகேவா? தென் இப்போ நாங்கள் இதுல இருந்து டேட்டா ஷீட் வியூக்கு போவதாக இருந்தேன்னு சொன்னால் ஓகே, இதில் நான் வந்து சர்டிஃபிகேட்ல ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். ஓகேவா? சர்டிஃபிகேட் ஆப்ஷன் கொடுத்துட்டு இன்னைக்கு நான் என்ன செய்யலாம், எஸ் ஓ நோ செலக்ட் பண்ணிக்கலாம். தென் ஃபோட்டோ ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு நான் என்ன செய்யறேன், அட்டாச்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகேவா? தென் நாங்கள் ஒன்ஸ் இதை கிரியேட் பண்ணி இந்த டேபிள் கிரியேட் பண்ணி முடிஞ்சதுக்கு பின்னால என்ன செய்ய வந்து சொன்னால் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கொள்வோம். ஓகேவா? அல்லது ஃபைலில் போயிட்டு சேவ் கொடுப்போம். ஷார்ட்கட் என்ன செய்வோம், நாங்கள் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ற டைம்ல எங்களுக்கு டேபிளுக்கு ஒரு நேம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வரும். இப்போ நாங்கள் என்ன செஞ்சோம், இது ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ண டேபிள் இல்லையா? ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா அந்த டேபிள் வந்து இன்னைக்கு சைட்ல வரும். தென் நான் என்ன செய்யலாம்டா, இப்போ டிசைன் வியூல இருந்து நாம வந்து டேட்டா ஷீட் வியூக்கு போயிட்டு பார்ப்போம். ஓகேவா? எப்படி நான் கிரியேட் பண்ணது வந்தீங்க. ஓகே, அப்ப பாருங்க.
இப்போ பாருங்க நாங்கள் கிரியேட் பண்ணது அவ்வளோ என்ன செஞ்சுக்கிறீங்க இன்னைக்கு வந்தீங்க ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நேம் கோர்ஸ் டேட் ஆஃப் ஜாயின் ஃபீஸ் ஓகேவா எல்லாம் வந்தீங்க இன்னைக்கு இருந்து என்ன செய்யலாம் எங்களுக்கு எட் டு கிளிக் கிளிக் டு எட் ஒன்றும் தேவைன்னு சொன்னால் இன்னும் இன்னைக்கே வச்சு எங்களுக்கு கிளிக் பண்ணன்னு சொன்னால் தேவையானதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஃபீல்டில் வந்து என்ன செய்யறதுனா எனக்கு எக்ஸாம்பிளுக்கு பாஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுப்போம் பாஸ் ஆயின்னு சொன்னா இன்னைக்கு டிக் பண்ற மாதிரி ஓகேவா இதை பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க இங்க டேட்டா டிசைன் வியூல கிரியேட் பண்ணது அவ்வளோ வந்து உங்களுக்கு இன்னைக்கு டேட்டா ஷீட் வியூல வந்து இப்போ எங்களுக்கு தேவையான மாதிரி என்ன செஞ்சு கொள்ளலாம் ஸ்டூடெண்ட் நம்பர் இது ஒட்டோவா என்ன செய்யும் இன்னைக்கு நான் கொடுக்க தேவையில்லை ஒட்டோவா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு போ ஓகேவா இன்னைக்கு நான் வந்து PM01 அப்படின்னு கொடுக்குறேன் ஓகேவா பாருங்க ஒட்டோவா நம்பர் வந்து தென் இன்னைக்கு நேம் வந்து ஏன்னு கொடுக்குறேன் கோர்ஸ் ஏ டேட் ஆஃப் ஜாயினிங் கொடுக்குறேன் ஃபீஸ் எவ்வளோ கட்டிக்கிட்டாரு 1000 rupees சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் தென் ஃபோட்டோ ஃபோட்டோ இந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் சரிதானே டபுள் கிளிக் பண்ணோடனே எங்களுக்கு டயலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும் நான் அதில் எட் கொடுத்தேன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த ஃபைல் செலக்ட் பண்ணணுமோ அந்த இடத்துக்கு வரும் ஓகேவா நான் இந்த ஃபைலை செலக்ட் பண்ணி ஓகே இந்த இடத்துல ஒரு ஃபைல் அட்டாச் பண்ண மாட்டீங்கன்னு காட்டி ஓகே தென் பாஸ் அதே மாதிரி என்ன செய்யலாம் எங்களுக்கு இன்னைக்கு PM02 அப்படின்னு கொடுக்கும் ஓகே அப்போ அப்படி என்ன செய்யறது எங்களுக்கு தேவையான மாதிரி எங்களோட ஸ்கூல்லையோ எங்களோட டியூஷன்லையோ எங்கே இருக்கிற ஒரு காலேஜில் இருக்கிறவங்களையோ டீட்டெயில்ஸ் அப்படியே நாங்கள் லைன் பை லைன் நாங்கள் ரன் பண்ணிட்டு போகலாம் இப்போ பாருங்க நான் சொன்ன தானே டேட்டாவை இன்புட் பண்ணோன்னே எங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஷார்ட் அண்ட் ஃபில்டர் ஆப்ஷன் வந்து எனபிள் சொன்னோம் ஓகேவா ஓகே ஓகே அப்போ அப்படியாக நாங்கள் என்ன செஞ்சது கிரியேட் பண்ணின ஒரு ஒரு சாம்பிள் டேட்டா பேஸ் தான் வந்து இந்த கோர்ஸ் டீடைல்ஸ் ஒரு டேட்டா பேஸ் ஓகேவா இதில் பாருங்க கோர்ஸ் டீடைல்ல ஐடி கொடுத்திக்கிறோம் இந்த ஒட்டோ நம்பர் தென் ஸ்டூடெண்ட் ஐடிக்கு இது ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கோர்ஸ் நேம் டேட் ஆஃப் ஜாயின் கோர்ஸ் டியூரேஷன் எவ்வளோ காலத்துக்கு அந்த கோர்ஸ் இருக்குது இன் டைம் அவுட் டைம் எத்தனை மணிக்கு வந்து எத்தனை மணிக்கு போறாருன்றது அடுத்தது கோர்ஸ் ஃபீஸ் பெய்ட் ஃபீஸ் பேலன்ஸ் ஓகேவா அப்போ இப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி இதுல பாருங்க எங்களுக்கு இதுல ஃபில்டர் அண்ட் ஷார்ட் அண்ட் ஃபில்டர் ஆப்ஷன் தந்திக்கிறோம் இதுல என்ன செய்யலாம் எங்களுக்கு அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் ரெண்டு ஆப்ஷன் தந்திக்கிறோம் அசெண்டிங்னு சொன்னால் என்ன ஏறு வரிசை டிசெண்டிங்னு சொன்னா இறங்கு வரிசை அப்ப பெருசுல இருந்து சின்னதுக்கு போகும் அசெண்டிங்னு சொன்னால் சின்னத்துல இருந்து பெருசுக்கு போகும் அப்ப இது எங்களுக்கு தேவை மாதிரி என்ன செஞ்சு கொள்ளலாம் இது அசெண்டிங் ஆர்டரோ டிசெண்டிங் ஆர்டர்ல செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி இங்கேயும் என்ன செய்யலாம் எங்களுக்கு அசெண்டிங் ஆர்டர்லன்னு சொன்னா ABCD ஸ்டார்ட் ஆகி இப்போ பாருங்க எல்லாமே ஏல வந்து ஸ்டார்ட் ஆகி ஏல ஸ்டார்ட் ஆகி ஏ முடிஞ்சு திரும்ப B ஸ்டார்ட் ஆகி அப்புறம் சின்னு போகுது அதே டிசைனிங் ஆர்டர் கொடுத்தா ஜெட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் படியா வருவாங்க ஓகேவா எங்களுக்கு இந்த ஷார்ட் தேவையில்லைன்னு சொன்னா ரிமூவ் கொடுத்துட்டேன்னா பழைய மாதிரி என்ன செஞ்சிடும் ஷார்ட்டிங் பழைய மாதிரி எப்படி இருந்துச்சோ அதை மாதிரி வந்துடும் ஓகேவா இப்போ இதுதான் வந்து ஒரு சாம்பிள் டேபிள் நான் கிரியேட் பண்ண டேபிள் மாதிரி இது இப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி கொஞ்சம் லார்ஜ் டேட்டாஸை இன்புட் பண்ணி கிரியேட் பண்ணி இதில் பாருங்க ஒரு 496 ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் இங்கே நிற்கிது இல்லையா 496 ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில் இங்கே இன்புட் பண்ண பாட்டிக்கு ஓகே அப்ப இப்படியான ஒரு டேபிளை வச்சுட்டு தான் எங்களுக்கு என்ன செய்யலாம் குவாரிஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணலாம்
ஓகேவா? டேபிள் ஒன்று எங்களோட கையில இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன செய்ய முடியாது? குவாரிஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ண இயலாது. தென் இப்போ எப்படி நாங்கள் குவாரி கிரியேட் பண்ணோம்? இப்போ டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கான பேசிக் விஷயங்கள் நான் சொன்னோம். நான் வச்சுக்கொள்வேன். தென் இப்போ குவாரி கிரியேட் பண்ணுவதாக இருந்தால் குவாரிஸ்ல கிரியேட்ல போயிட்டு நாங்கள் குவாரிஸ்ல குவாரி டிசைன் கொடுத்தது சொன்னால் எங்களுக்கு இப்படியான ஒரு ஒர்க் ஸ்பேஸ் ஒன்று ஓப்பனா. ஓகேவா? இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல குவாரி டிசைனை கொடுத்தோன்னே எங்களுக்கு இப்படியான ஒர்க் ஸ்பேஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதுல பாருங்க எந்த ஒரு டேட்டாவும் இல்லை. அப்ப இந்த குவாரிங்கிறது நாங்க கிரியேட் பண்ண கோர்ஸ் டீடைல் இந்த டேபிளை வச்சு தான் கிரியேட் பண்ண போறோம். ஸோ எங்களுக்கு இந்த டேபிள் அப்படி என்ன செஞ்சுக்குது? இங்க டேபிள்ஸ் என்னென்ன டேபிள் சீக்குது, லிங்க் சீக்குதா, குவாரி சீக்குதான்னு சொல்லி இங்க காட்டி. அப்ப டேபிள்ல எந்த டேபிள் இருக்குது நான் கிரியேட் பண்ண கோர்ஸ் டீடைல்ஸ் டேபிள் இருக்குது. ஓகேவா? அப்ப அதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா என்ன செய்யும்? மொட்டோவா எங்களுக்கு இங்க வரும். அந்த டேபிள் இருக்கிற அவ்வளோ ஃபீல்டும் இங்க வந்து என்னென்ன ஃபீல்டு எல்லாம் நாங்க கொடுத்தோமோ இங்க வந்து குவாரிஸ்ன்னு சொன்னால் என்ன? அப்ப முதலாவதாக குவாரிஸ்ன்னு சொன்னால் எங்களுக்கு தேவையான டேட்டாஸை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கொள்வது. எங்களுக்கு இந்த டேபிளுக்கு போனோம்னு சொன்னால் இவ்வளோ டேட்டா இருக்குது, இவ்வளவும் எங்களுக்கு தேவை. இது ஒரு சாம்பிள் டேட்டா டைப் பண்ணி வச்சுக்கிறோம். எங்களுக்கு இந்த டேபிள்ல இருந்து ஸ்பெசிபிக்கான டேட்டா மட்டும் தேவை, ஸ்டூடெண்ட் ஐடி மட்டும் தேவை, இல்லாட்டி ஃபர்ஸ்ட் நேம், ஃபீஸ், இவ்வளவும் தேவை. அப்ப இது தேவையான டீட்டெயிலை மட்டும் செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கான ஒரு மெத்தட் தான் குவாரி. குவாரின்னு சொன்னனால என்ன? ஒரு டேபிளைக்கும் அந்த டேபிள்ல இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் எங்களுக்கு தேவைப்படாத சந்தர்ப்பத்துல தேவையான டேட்டா மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சர் தான் குவாரிஸ். ஓகேவா? அப்ப இந்த குவாரிஸ் எப்படி நாங்க கிரியேட் பண்ணுவோம்னு சொன்னால் கிரியேட் ஆப்ஷனுக்கு போயிட்டு கிரியேட் ஆப்ஷன்ல குவாரிஸ் டிசைனு கொடுத்தேன்னு சொன்னால் எங்களுக்கு இப்படியான ஒரு ஒர்க் ஸ்பேஸ் ஓப்பன் ஆகும். இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா இங்க டேபிள்ஸ் நான் கிரியேட் பண்ணின டேபிள்ஸ் எல்லாம் இங்க appear ஆகும். இங்க நான் ஒரே ஒரு டேபிள் தான் கிரியேட் பண்ணி கோர்ஸ் டீடைல். ஸோ எங்களுக்கு கோர்ஸ் டீடைல் டேபிள் மட்டும் இங்க நீங்க ஃபீட் ஆகிக்க டபுள் கிளிக் பண்ணோடனே அதில் நாங்கள் செலக்ட் பண்ணுவதற்கு ஏற்ற மாதிரி எனக்கு அந்த ஃபீல்டு எல்லாம் வரும். ஓகேவா? இப்போ நாங்கள் இன்னைக்கு இந்த டேபிள் இந்த ஃபீல்டு தேவையா அப்படி வேற நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். ஓகேவா? டபுள் கிளிக் பண்ணுவோம். தென் இவர் தேவையா, ஸ்டூடெண்ட் ஐடி தேவையா, தேவையில்லைங்க. ஃபர்ஸ்ட் நேம், ஓகே, ஃபர்ஸ்ட் நேம் அடுத்த ஃபீல்ட்ல செலக்ட் ஆகும். ஓகே, தென் கோர்ஸ் நேம், இந்த ஸ்டூடெண்ட் எந்த கோர்ஸுக்கு என்ரோல் ஆகிக்கிறாருன்றது. அடுத்து ஃபீஸ் பேலன்ஸ். சரிதான், எங்களுக்கு இவ்வளவு டீட்டெயில் மட்டும்தான் தேவை. இந்த முழு டேட்டாலையும் டேபிள்லையும் 1 2 3 4 இந்த 4 டீட்டெயில் ஃபீல்டு மட்டும்தான் எங்களுக்கு தேவைப்படும். ஸோ அந்த 4 டேபிளை மட்டும் ஃபீல்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஓகேவா? எடுத்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் இதை ரன் பண்றதுக்கு கண்ட்ரோல் சேவ் கொடுப்போம். குவாரி 2 எனக்கு நான் நேம் காட்டுது. ஓகே, குவாரி 2 கொடுத்து சொன்னால் ஓகேவா? இதுல பாருங்க, இங்க நீங்க ஒட்டோ எங்களுக்கு குவாரி டிசைன்ல இது ரன்ன்ற ஒரு ஆப்ஷன் தந்திக்கிறோம். இந்த ரன் ஆப்ஷனை கொடுத்தோன்னே எங்களுக்கு நாங்க கிரியேட் பண்ணின குவாரி இங்க வந்துட்டு பாருங்க. ஸ்டூடெண்ட் ஐடி செலக்ட் பண்ணியிருந்தோம், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் செலக்ட் பண்ணியிருந்தோம், கோர்ஸ் நேம் செலக்ட் பண்ணியிருந்தோம், ஃபீஸ் பேலன்ஸ் இது செலக்ட் பண்ணியிருந்தோம். அப்ப முழு டேபிள்லயும் இருந்து எங்களுக்கு இவ்வளவு டேட்டா தான் தேவை. எல்லா டேட்டாவும் தேவையில்லை நிற்கிற டைம்ல குவாரிஸ் யூஸ் பண்ணி என்ன செஞ்சுக்கொள்ளலாம், நாங்க எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நான் சமரி சொல்லுவோம் தானே, ஒரு சப்ஜெக்டை படிச்சுன்னு சொன்னா அந்த சப்ஜெக்ட்ல சமரி சொல்ற மாதிரி அந்த முழு டேபிள்ல இருந்து எங்களுக்கு இவ்வளவு தான் தேவைன்னு சொல்லி சமரி பண்ணி எடுத்துக்கொள்றோம். இப்ப இன்னொருத்தர் வருவாரு, அவர் அந்த டேட்டா பேஸ் ஓபன் பண்ணி அவருக்கு தேவையான டீட்டெயில் என்ன செய்வார், குவாரி பண்ணி எடுத்துக்கொள்வார். ஓகேவா? அப்ப குவாரியுடைய முக்கியமான நோக்கமே எங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் என்ன செஞ்சு கொள்றது, ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கொள்றது. இவ்வளவு டேட்டா தான் தேவை. பெரிய டேபிள் இருக்கிற டைம்ல அந்த டேபிள் இருக்கிற எல்லாமே எங்களுக்கு தேவைப்படாது இல்லையா? ஆஹ் அப்ப அப்படியான டைம்ல குவாரி யூஸ் பண்ணி என்ன செஞ்சு கொள்ளலாம், எங்களுக்கு இதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். தென் அடுத்து பாருங்க, ஃபார்ம்ஸ். கிரியேட் ஆப்ஷன்ல ஃபார்ம்ஸ். ஓகேவா?
அடுத்த ஆப்ஷன் தந்திக்கிறாங்க ஃபார்ம்ஸ். இந்த ஃபார்ம்ஸ்ல பாருங்க கொண்டு ஃபார்ம் ஃபார்ம் ஆப்ஷன் தந்திக்கிறாங்க. அதாவது எங்கள்கிட்ட நேரத்தோட இருக்கக்கூடிய ஒரு டேபிளை வச்சு ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்றது இந்த ஆப்ஷன். அதே மாதிரி ஃபார்ம் டிசைன் எங்களுக்கு தேவையான மாதிரி ஃபார்மை டிசைன் பண்ணிக்கொள்றது. எப்படி நாங்கள் டேபிள் டிசைன் ஆப்ஷன் பார்த்தோம் தானே, அது மாதிரி குவாரி டிசைன் பார்த்த மாதிரி ஃபார்ம் டிசைன் பண்ணிக்கொள்றது. அடுத்தது பிளாங்க் ஃபார்ம். ஒரு பிளாங்கான ஒரு ஷீட் ஒன்று எங்களுக்கு தருவாங்க. நாங்கள் என்ன செய்யறது, அதில் ஃபார்ம் டிசைன் பண்ற மாதிரி பிளாங்க் ஃபார்ம்லையும் நாங்கள் டிசைன் பண்ணிக்கொள்வோம். அப்போ நாங்கள் நேரத்தோட சொன்னோம் தானே, டேபிள்ஸை நாங்கள் கிரியேட் பண்ணிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு குவாரிஸ் அண்ட் ஃபார்ம்ஸை கிரியேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஸோ நாங்கள் இங்கே இன்னைக்கு கோர்ஸ் டீடைல்ஸ்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். சரிதானே? இந்த டேபிள்ல என்ன செய்யறது, இந்த டேபிள்ல இருக்கக்கூடிய இப்ப புதுசா ஒரு ஸ்டூடெண்ட் எட் பண்ணணும். அப்ப அவர் எட் பண்றது சொன்னா அவரை டீட்டெயிலை கேட்டு கேட்டு என்ன செய்யறல நாங்க இங்க என்டர் பண்ணிட்டு இருக்கிறது டைம் இல்லை. ஸோ ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணி அவருக்கு சென்ட் பண்ணிட்டேன்னு சொன்னால் அவர் என்ன செய்வார், அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுவார். அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணி அவ்வளோ டேட்டா மட்டும் வந்து ஐடி, ஸ்டூடெண்ட் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம்னு சொல்லி அந்த ஃபீல்ட்ஸுக்குள்ள அப்படியே ஃபில் ஆகிடும். ஓகேவா? அப்ப பாருங்க, இதுல நாங்க ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணோன்னே எங்களுக்கு என்ன செஞ்சிக்குது, அங்க இருந்து அவ்வளோ ஃபீல்ட்ஸும் இங்க வந்திக்கு. ஓகேவா? ஐடி, ஸ்டூடெண்ட் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஃபீஸ் பேலன்ஸ் சொல்லி அவ்வளோ டீட்டெயில்ஸும் இங்க இன்னைக்கு வந்திக்கு. இப்ப இது வந்து சாம்பிளுக்கு எங்களுக்கு தந்திக்கிறது. எங்களுக்கு என்ன செய்யலாம், ஆஹ் இதை வந்து ரன் பண்ணி நம்பி சொன்னால் எங்களுக்கு இன்னைக்கு நாங்களாக மெனுவலா டேட்டா இன்புட் பண்ண மாதிரி வரும். ஓகேவா? பாருங்க, ஃபார்ம் வியூ கொடுத்தேன்னு சொன்னால், வியூல போயிட்டு ஃபார்ம் வியூ கொடுத்தேன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன செய்யலாம் இன்னைக்கு. கொடுத்துட்டு என்ன செய்வோம் நாங்க, 5004 கொடுத்திக்கிறோம். ஓகேவா? செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து அந்த நாங்கள் கொடுத்த டீட்டெயில் வந்து என்ன செஞ்சுக்கணும், எங்களோட கோர்ஸ் டீட்டெயிலில் இன்புட் ஆகி இருக்குதான்னு பார்ப்போம். எஸ். ஓகே, இந்த டேட்டா என்ன செஞ்சோம் நாங்கள் இன்புட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஓகே பாருங்க, நான் அந்த டேட்டா அவங்க கொடுத்தோன்னு என்ன செஞ்சுட்டு எங்களுக்கு அந்த ஃபார்ம்ல நான் கிரியேட் பண்ணின ஃபார்ம்ல எங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு என்ன செஞ்சோம், இங்கே நிற்கிறத அடுத்த ஷீட்டுக்கு போனோடனே எனக்கு அந்த டேட்டா அப்படி இங்கே வந்து இன்புட் ஆகிட்டு அது மாதிரி என்ன செய்யலாம், எங்களுக்கு இன்னைக்கு இன்னொருத்தர டேட்டா கொடுப்போம். ஓகேவா? கொடுத்துட்டு என்ன செய்யறது, இங்க இருக்கிற இந்த இதை கொடுத்தீங்க நியூ ரெக்கார்ட், பிளாங்க் ரெக்கார்ட், அதை கொடுத்தீங்கன்னு சொன்னா என்ன செஞ்சிடும், எங்களுக்கு அந்த இது வந்து போயிட்டு சேர்ந்து. ஓகேவா? பாருங்க, இங்க போயிட்டு பார்ப்போம்.
நான் கொடுத்த டேட்டா என்ன செஞ்சுக்குது இங்க வந்தீங்க. ஸோ உங்களுக்கு இப்படி வரலன்னு சொன்னா நான் என்ன செய்யுங்கன்னா, நீங்க ஒன்ஸ் இதை கொடுத்துட்டு என்ன செய்யுங்க, இதை கொடுத்துட்டு உங்களோட டேபிள் ஓப்பன்ல இருந்துச்சுன்னு சொன்னால் சில டைம்ஸ் என்ன செய்யாது உங்களுக்கு அது வந்து கிளியர் ஆகாது. ஸோ இந்த டேபிளை க்ளோஸ் பண்ணிட்டு ரீஓப்பன் பண்ணுங்க. நீங்க இங்க டீட்டெயில கொடுத்துட்டீங்கன்னு சொன்ன கொடுத்துட்டு இங்க சேவ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் கொடுத்ததுக்கு பின்னால என்ன செய்யுங்க, இங்க வந்து பார்க்கக்குள்ள அந்த டேட்டா இன்புட் ஆகலன்னு சொன்னால் இதை க்ளோஸ் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணி ரிப்பீட் ஓப்பன் பண்ணி பாருங்க. என்ன செய்யும், அந்த டேட்டா வந்து அங்க இன்புட் ஆகி. ஓகேவா? ஓகே. அதே மாதிரி கிரியேட்ல வந்து ஃபார்ம் டிசைன் எங்களுக்கு தேவையான மாதிரி டிசைன் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். சரிதானே? என்ன செய்யறது, நாங்க இன்னைக்கு லேபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பட்டன்ஸ் இன்னைக்கு பட்டன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. அதே மாதிரி என்ன செய்யலாம், எங்களுக்கு ஒரு ஃபார்மை வந்து இன்னைக்கு மெனுவலா நாங்க எப்படி ஒரு டிசைன் பண்ணதுக்கு ஒரு வேர்ட் ஃபைலில் நாங்கள் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணோம். அதே மாதிரி தேவையான மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணி இதில் வேரியஸ் ஃபீச்சர்ஸ் சீக்குது பாருங்க. லேபிள் சீக்குது, பட்டன் சீக்குது, லிங்க் பண்ணுறதுக்கான சீக்குது, இந்த செக் பாக்ஸ் சீக்குது, செக் பாக்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தேவையான மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி என்ன செஞ்சு கொள்வது, ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணி மெனுவலாக கிரியேட் பண்ணி கொள்ளலாம். அதை விட எங்களை லேசான மெத்தட் வந்து இருக்கிற ஒரு டேபிளை வச்சு என்ன செய்யறது, எங்களுக்கு தேவையான ஃபார்மை கிரியேட் பண்ணி எடுத்துக்கொள்றது. ஓகேவா? ஸோ அப்போ டேட்டா பேஸ் சம்பந்தமாக முக்கியமான விஷயங்கள் அவ்வளோதான். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் டேட்டா பேஸ் சொன்ன என்னென்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி டேபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, குவாரிஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதே மாதிரி ஃபார்ம்ஸ் எப்படி கிரியேட் பண்ண சம்பந்தமாக பார்த்தீங்க. சரிதானே? அப்ப இது வந்து பேசிக்கான விஷயங்கள். டேட்டா பேஸ் வந்து நாங்க யூஸ் பண்றதுக்கான நோக்கம் வந்து டேட்டா வந்து ஆர்கனைஸ் பண்ணுவதற்கான ஒரு மெத்தட். சரிதானே? எக்ஸல் நாங்க யூஸ் பண்ண வந்து கல்குலேஷன் செய்வதற்காக வேண்டி. அப்ப இது வந்து எக்ஸல் மாதிரி இருந்தாலும் இதுக்குரிய முக்கியமான மெயின் பர்பஸ் வந்து டேட்டாவை எப்படி என்ன செய்யறது, ஆர்கனைஸ் பண்ணி எடுக்கிறதுக்கான ஒரு பர்பஸ் தான். ஸோ அப்ப இந்த டேட்டாபேஸ் எக்ஸஸ்ங்கிறது பெரும்பாலும் நிறைய பேருக்கு தேவைப்படுறதில்ல. நான் நேரத்தோட சொன்ன மாதிரி ஐடி ரிலேட்டடான ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் ரொம்ப தேவைப்படுறது. இதுல வந்து என்ன செய்யறது, இன்னும் அட்வான்ஸா போறதாக இருந்தால் ப்ரொஜெக்ட் ஒரு ப்ரோக்ராமோட எப்படி நாங்க டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி ஏற்படுத்துறது. இந்த டேட்டாபேஸ் இப்படி ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டு சொன்னால் டேட்டாபேஸை கிரியேட் பண்ணிட்டு ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிப்போம். சில டெவலப்பர்ஸ் என்ன செய்வாங்க, ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷனோ இல்லை வெப் அப்ளிகேஷனோ கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு டேட்டா பேஸ் லிங்க் பண்ணணும் இல்லையா? லிங்க் பண்ணா தான் அங்கே கொடுக்குற டேட்டாவெல்லாம் இங்கே ஸ்டோர் ஆகும். இப்போ ஒரு வெப்சைட் செய்கிறோம், ஒரு வெப் அப்ளிகேஷன் செய்கிறோம், ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல கொடுக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாம் அந்த டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகணும்னு சொன்னால் கட்டாயம் டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணிக்கணும். டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணி இருந்தால்தான் என்ன செய்யலாம், எங்களுக்கு வந்து அங்க கொடுக்கக்கூடிய அந்த சிஸ்டத்துல கொடுக்கக்கூடிய அவ்வளோ டேட்டா வந்து டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகும். அட்மினுக்கு என்ன செய்யலாம், அந்த டேட்டாவை பார்க்கக்கூடிய மாதிரி. அப்படி இல்லை டேட்டா பேஸ் ஒன்று கனெக்ட் பண்ணப்பட்டில்லைன்னு சொன்னால் என்ன செய்ய முடியாது, எங்களுக்கு அந்த சிஸ்டம் டெவலப் பண்றதுக்குரிய ஒரு வேலையே இருக்காது. சிஸ்டம் ஒரு
நாங்கள் சிஸ்டத்தை ஒரு சிஸ்டமாக பார்க்க முடியாது. ஸோ டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டிங்கிறது இதோட நாங்கள் ஒன்றும் கூடுதலாக போகல, அட்வான்ஸாக போகிற நேரத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் வந்து கூகுள் ஷீட் லிங்க் போட்டிக்கிறேன். நேற்று வந்து ஒரு 2 பேர் மாதிரி தான் ஃபில் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் பார்த்து என்ன செய்யுங்க, ஃபில் பண்ணுங்க. உங்களோட டீட்டெயில்ஸை வந்து சரியா கொடுங்க. ஓகேவா? நிறைய பேர் சிலர் வந்து கொஞ்சம் பிழையாக்கு டேட்டாஸை கொடுத்து இந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் வந்து என்ன செய்யுங்க, உங்களோட டீட்டெயில்ஸை வந்து சரியா கொடுங்க. ஓகே.